சரி, இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்ப்போம்னா ரீசன்ட் கொஷின் 4வது 2025 நவம்பர் எக்ஸாமோட ஒரு முன்னோடி கொஷின். இது வந்து பண்டார் நாயக்கா கல்லூரியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிங்கள பேப்பரில் வந்த கேள்வி. இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான். இது இந்த கூட்டு நுணுக்காட்டின இயல்பான செப்பம் செய்கையின் போது கோண உருப்பெருக்கம் எம் செமன் டபுள் பிராக்கெட் 1 + DOFE V0 F0 -1 ஆகவும் இறுதி பிம்பத்தின் உயரம் வந்து 10 சென்டிமீட்டருமாக காணப்படுமாயின் பொருளில் உருவாகும் பிம்ப உயரம் யாது? ஆகவும் இறுதி பிம்பத்தின் உயரம் வந்து 10 சென்டிமீட்டராக காணப்படுமாயின் பொருளில் உருவாகும் பிம்ப உயரம் யாது? அதில் டி வந்திருக்காங்க 25 சென்டிமீட்டர், எஃப்இ வந்திருக்காங்க 5 சென்டிமீட்டர். ரைட். இப்போ இது இந்த எஃப்இ என்றதும் F0 என்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. இது வந்து எஃப்இ வந்து கண் வில்லை, அதாவது கண் வில்லை, பார்வை துண்டின் வில்லை. இப்போ கண் வில்லையில் உள்ள அமைப்பு, அதாவது பார்வை துண்டு வில்லை என்று வச்சுக்கொள்ளுமே. பார்வை துண்டு வில்லை, பார்வை துண்டு வில்லை இது தந்திருக்காங்க. அதில் நான் ஆன்சர் பண்ண டைம் ஆகிட்டு பார்வை துண்டு வில்லை. அதுக்கு பிறகு F0 வந்து பொருளி வில்லை, பொருளி வில்லை, வில்லையின் குவியம் அப்படிதான் அதில் கருத்து. பார்வை துண்டு வில்லையின் குவியம், அது மிஸ் பண்ணப்பட்டிருக்கான். சரி, இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த கூட்டு நுணுக்காட்டினுடைய இயல்பான செப்பஞ்செய்கையின் போது கோண உருப்பெருக்கம் என்றது எங்களுக்கு தெரிய வேணும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது. இதை ஒரு என்ன நிலைமைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் என்ற அடிப்படையை வச்சு தான் விஷயம். நான் முழுக்க நான் இவ்வளத்தையும் கண்டுபிடிக்க வெளிக்கிறேன். ஆனால் இந்த பார்ட் எங்கெங்கே வரப்போகுதுன்றதான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கூட்டு நுணுக்காட்டி என்றது எங்களுக்கு தெரியும். குவிவு வில்லை, 2 குவிவு வில்லைகள் வந்து பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு நுணுக்காட்டியை உருவாக்குறோம். நாங்கள் வில்லையில் கீறும்போது அடிப்படையில் முதல்ல அச்சை போட்டுக்கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் இது ஒரு சின்ன அமைப்பை இப்படி காட்டிக்கொள்ளணும். சில பேர் இந்த வில்லையை இப்படி கீறி போட்டு அச்சு போட்டிங்கன்னா பிள்ளை எல்லா கதிர்களும் வந்து அச்சில் தான் முறிய வேணும், அச்சில் தான் முறிய வேணும். சரி, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு உண்மையாகவே இதில் வந்து இதைத்தான் நாங்கள் பார்வை துண்டு எஃப்இ என்று சொல்லுவோம், இது F0 சொல்லுவோம் வழமையா, அப்படிதான் சொல்லி கொள்றது. அப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இதிலிருந்து ஒரு தூரத்தில் எங்களுக்கு பிம்பம், இதில் இருக்கிற பிம்பம், அதாவது இதிலிருந்து வார பிம்பம் வந்து எங்களுக்கு விளப்பாக்கும். இப்படி ஒரு பிம்பம் இருந்துன்னு சொன்னால், ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளை கொண்டாந்து இதில் விழுத்தினமாக இருந்தால் இவர் இருக்கிற எஃப்ல, அதாவது F0 என்று சொன்னால் F0, அந்த F0 வந்து இது முறிஞ்சி இவர் என்ன செய்வார், இவர் இந்த கர் வந்து இது ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்படி வந்து விளவழிக்கணும். ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த புள்ளியில விளவழிக்கணும், விழுந்து இது முறிய வலிக்கணும். பிறகு என்ன செய்வோம், ரைட். அப்போ இதனுடைய பார்வை இது என்ன, இது ஒளியியல் மையத்துக்குள்ளால போகும்போது இது ரெண்டும் விழுந்து ஒரு இடத்துல விழுந்து இப்படி வரும். வந்த பிறகு இது என்ன செய்யும், இவர் இப்போ இந்த கோணத்தில் இதில் தான் அந்த எங்களுக்கு பிம்பம் இதில் கிடைக்கும். அப்போ இது H0 என்று சொன்னால், இதை நான் H1 என்று போட்டேன்னு சொன்னால், இந்த H1க்கு ஒரு ஒளியியல் மையத்துக்குள்ளால ஒரு வர கதிர் மாதிரி போட்டோம்னா இவரைத்தான் இதில் தான் இந்த, அதாவது இயல்பான செப்பஞ்செய்கையில நான் எப்படி பிம்பம் விளப்போம் என்று காட்டுறேன். இப்போ இந்த கோடுகள் என்ன செய்யணும், கட்டாயமாக இதோட போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நம்ம கீற வேண்டி இருக்கும். இது இப்படி போகும், நம்ம இப்படி போகும், இதுவும் இப்படி போகும். இப்போ இந்த ஒளியியல் மையத்துக்குள்ளால வர ஒரு கதிர் மாத்திரம் முறியாம அப்படியே போய் பார்வை வளையத்தில் விழும். இப்ப இது இயல்பான செப்பஞ்செய்கையில் இருக்கிற கதிர்களுடைய கதிர் அமைப்பு தான் இது, சரியானே? ரைட். அப்ப இது என்ன இருக்கு, இந்த தூரம் தான் நாங்க என்ன செய்வோம், டி என்று சொல்லுவோம். இந்த தூரத்தை தான் என்ன செய்ய போறோம், டி என்று சொல்லுவோம். இந்த தூரம் ஒன்று இருக்கு எங்கள்கிட்ட, இந்த தூரம் ஒன்று இருக்கு, சரிதானே? அப்ப நாங்க இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம், யூஇ என்றுவோம். அப்ப இதுல இருந்து இவ்வளவு தூரம் இருக்க போகுதுங்க. ரைட்.
இவ்வளோ தூரத்தை காட்டுறேன். அப்போ இது தான் வி நோட்டாக இருக்க போகுது. இதுதான் என்ன, இந்த தூரம் வந்து யூ நோட்டாக இருக்க போகுது. சரியா? சரி. இப்போ இது வந்து பொருளிலிருந்து வார தூரமாக இருக்கும். அப்போ இந்த பொருளியை எங்களுக்கு கட்டாயமாக என்ன செஞ்சுருக்கோம்னா, கூட்டு நுணுக்குன்னு இயல்பான செப்பஞ்செய்கைக்கு எங்களுக்கு அந்த சமன்பாடு தெரிஞ்சிருக்கணும். எப்படி சமன்பாடுன்னா, அதாவது கோண உருப்பெருக்கம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்போ கோண உருப்பெருக்கம் இயல்பான செப்பஞ்செய்கையில் கோண உருப்பெருக்கம் இதுதான் சமன்பாடு. கோண உருப்பெருக்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த இருக்க இறுதி பிம்பம். இறுதி பிம்பம் சரிதானே, தெளிவு பார்வையின் இறுதி தூரத்துல இறுதி பிம்பம் காணப்படும் போது கண்ணில், அதாவது இந்த கண்ணில் எதிரமைக்கும் கோணம். அது என்னன்னு சொல்றாங்கன்னா, இறுதி பிம்பம் நான் ஃபுல்லா எழுதல, இதுல வீணா பிம்பம் போறேன். இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரம். அப்ப தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் தெளிவுப்பார்வையின் இழிவு தூரத்தில் காணப்படும் போது, இறுதி பிம்பம் தெளிவுப்பார்வையின் இழிவு தூரத்தில் காணப்படும் போது கண்ணில் எதிரமைக்கும் கோணம். எல்லாம் சோட்டா தான் எழுதுறேன். கண்ணில் எதிரமைக்கும் கோணம் கீழ் என்ன சொல்றோம், பொருள் அடுத்த பக்கத்தால நாங்க என்ன செய்யறோம், இஞ்சால கொடுக்குறோம். இப்படி பொருள் இருக்கிற இந்த பொருள் என்ன செய்யும், கண்ணில் வந்து இது விழப்பாக்கும். இது கண்ணில் வந்து விழப்பாக்கும். சரிதானே? பொருள் வந்து கண்ணில் விழப்பாக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன செய்யும், இதுல அல்பாண்டா இது பீட்டாண்டு போட்டோம்னு சொல்லிட்டோம்னா, இப்ப நாங்க சொல்லுவோம் என்ன செய்வோம், இதுவும் என்ன, தெளிவுப்பார்வையின் இழிவு தூரத்துல வெற்றுக்கண்ணில் பொருள் எதிரமைக்கும் கோணம். அப்ப என்ன, பொருள் இங்க வந்து பொருள் தெளிவுப்பார்வையின் இழிவு தூரத்தில் வெற்றுக்கண்ணில் எதிரமைக்கும் கோணம். சரியா? கோணம் இதை நான் கணக்கா விரிவிச்சு இதெல்லாம் பிரிச்செல்லாம் நான் எடுக்க போறதில்லை. இப்ப இதுல இருந்து என்ன செய்யும், இயல்பான செப்பஞ்செய்கையில் இவரை நான் பீட்டான்னு எடுத்தேன், இவரை அல்பான்னு எடுக்கலாம். இந்த அல்பா பீட்டா வந்து நாங்க அன்னளவாக சிறிய கோணங்களா இருக்கிறவனியா டேன் பீட்டாவை டேன் அல்பான்னு எடுக்கலாம். அப்ப பாருங்க, இந்த பீட்டா எடுத்தோம்னு சொன்னா எதிர்பக்கம் கொஞ்சம் பாருங்க, இதை நான் ஒரு H2 போடுறேன். இதை என்ன H1 போடுறேன். அப்ப எதிர்பக்கத்துங்கள் என்ன, எதிர்பக்கத்துங்கள் அயல் பக்கம் டேன் என்று பார்க்கும்போது எதிர்பக்கம் என்ன வரப்போகுது, H2 என்று வரப்போகுது. அயல் பக்கம் என்ன வரப்போகுது, D என்று வரப்போகுது. என்ன அல்பாவுக்கு பார்த்தோம்னா எப்படி வரும், அல்பால இந்த இருக்கிற பொருள் உயரம், ஆகவே இந்த இருக்க பொருள் உயரம். அப்ப எதிர்பக்கம் கீழே இந்த இது வந்து டி, அதாவது அயல் பக்கம் டி. ஆகவே எம் வந்து எங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா, H2 இன் கீழ் என்ன வரும், H0 வரும். சரிதானே? H2 இன் கீழ் H0 வரப்போகுது. இப்ப இந்த H2 எங்க இருக்குது, இந்த இருக்கு. H0 எங்க இருக்குது, இந்த இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நான் தொடர்படுத்துறதுக்கு இந்த H1 நான் பாதிக்க வலிக்கிறேன். எப்படி செய்யறேன்டா, மேலையும் கீழே H1 பெருக்கிறேன். இந்த மேலையும் கீழையும் வந்து H1 நான் பெருக்கிறேன். வேற ஒன்றுமே நான் செய்ய இல்லை. இப்ப மேலையும் கீழே நான் H1 பெருக்கும் போது என்ன எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொன்னா, இதை நான் அப்படியே பிரிச்சு வச்சு பார்க்க போறேன். எப்படின்னு சொன்னா, H2 இன் கீழ் H1 தர H1 கீழ் H0 எழுதுறேன். நான் இதில் ஒன்றும் செய்ய இல்லை. இந்த இருக்கிற H2 இருக்கு, இது H2 இது வந்து H2, இந்த H2 இந்த H1 பக்கத்தில் விட்டுருக்கேன். இந்த H1 கீழே இந்த H0 கொண்டு போயிருக்கேன். H2 இங்கில் H1 என்ன என்று பார்த்தீங்கன்னா, H2 இங்கில் H1 இந்த கண்வில்லையினுடைய ஏகபரிமாண உருப்பெருக்கம் தான் அது. ஏன் H2 இங்கில் H1 வந்து கண்வில்லின் ஏகபரிமாண உருப்பெருக்கம்.
அது H நோட் என்று சொல்லப்படுறது என்ன வரப்போகுது? பொருள் வில்லையினுடைய ஏகபரிமாண ஒரு பெருக்கம். ஆகவே உண்மையான ஒரு இயல்பான செப்பஞ்சிகையில் எம்மில கண் வில்லையினுடைய ஏக பரிமாண உருப்பெருக்கம் தர பொருள் வில்லையின் ஏக பரிமாண உருப்பெருக்கம். இதுதான் உருப்பெருக்கம். இதுதான் இந்த கேள்விக்கு உரியது. இது கங்காலையை நாங்க கொண்டு போகலாம், ஆனா கொண்டு போற டைம் காணாது. இந்த கேள்வி இதுலயே வச்சு நான் முடிக்க பார்க்கிறேன். அப்போ முதலாவது செட் இருக்கிறாள் யாரு? எஃப்இ தான் இருக்குது. எஃப்இ யாரு? கண்வில்லை. ஆகவே கண்வில்லியின் ஏகபரிமாண உருப்பெருக்கம். இப்ப என்ன கேள்வி கேட்டவங்கண்டா, இறுதி பிம்பம் தந்திருக்கிறாங்க. காணப்படும் பொருள் உருவாக்கும் பிம்பம் யார்? இந்த பொருள் உருவாக்குற பிம்பம்ன்றது என்ன கருத்து சொல்லுங்க பார்ப்போம். இந்த பொருள் உருவாக்குற பிம்பம், அதாவது பொருளி உருவாக்குற பிம்பம் கண்வில்லைக்கு என்ன பொருளா இருக்கும்? கண்வில்லைக்கு பொருளா இருக்கும். இப்ப கேட்ட கேள்வி என்ன? இந்த H1 உயரம் தான் கேட்டவங்க. H1 உயரம் தான் கேட்டவங்க. அப்ப இதுக்கு நாங்க நேரவே இவரை மட்டும் எடுத்து, சரி, இவரை மட்டும் எடுத்து எங்களுக்கு ஏற்கனவே இங்க H2 தந்திருக்கிறாங்க. H1 சமப்படுத்தலாம். அப்ப எப்படி எழுதலாம்? நான் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இவரை மட்டும் இருக்கணும். கண்வில்லியின் ஏகபரிமாண உருப்பெருக்கம் என்றது என்ன எழுதப்படும்? அந்த சமன்பாடை இப்படி உருவாக்கலாம். இப்படி பாருங்க, அவன் தந்ததையும் அப்படியே எழுதுறேன். நான் வேற ஒண்ணு இல்லை. டிங்கள் எஃப்இ இன்டு வி நோட்டுங்கள் எஃப் நோட் -1. இதே வளத்தையும் எடுத்தனண்டா கண்வில்லியில 1 சக டிங்கள் எஃப்இ சமன் என்ன வரப்போகுது? H2 இன் கீழ் H1. H1 தான் இப்ப எங்களுக்கு தேவை. ஆகவே இதில் எல்லாம் தந்திருக்கிறாங்க. ஆகவே 1 சக 25 சென்டிமீட்டர் கீழே எஃப்இ தந்திருக்காங்க 5 சென்டிமீட்டர் சமன் H2 தந்திருக்காங்க 10 சென்டிமீட்டர் கீழ் H1. இதை சுருக்கணும்னு சொன்னா இது 5. ஓகே, 5ன்னா 30. இதை அப்படியே கொண்டு போறேன். நான் இதுக்கிட்ட எழுத வலிக்கிறேன். பிரிச்சிருவோம். இப்படியே பிரிச்சிருவோம். பிரிச்சா ஈஸி. இந்த இருக்கு. நான் இப்படி இதை கொண்டு போறேன். இதை எப்படி கொண்டு வரேன்? இதை இங்கேயே கொண்டு வரேன். இதுக்கிட்ட எழுத வலிக்கிறேன். ஓகே, இது 30 5 30 கீழ் அப்படின்னா இது 5 வர போதும். 6 எப்படி பார்க்கறதுனா 6. சரி, 6 பார்த்தாலும் H1 இப்படி பார்க்கலாம். H1 கீழ் 10 கீழ் 6 வரும். H1 10 கீழ் 6 சொல்லும்போது என்ன? H1 கிட்டத்தட்ட எங்களுக்கு 1.4 திருப்பி 6 36 7 சென்டிமீட்டர் இது காணும். அப்ப பொருளி உருவாக்கும் பிம்ப உயரம் இதான் பொருளி உருவாக்குது. இந்த பிம்ப உயரம், பொருளி உருவாக்கும் பிம்ப உயரம் எழுதுவோம். பொருளி உருவாக்கும் பிம்ப உயரம் எவ்வளவு? 1.67 சென்டிமீட்டர். 1.67 சென்டிமீட்டர்.